ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் திரு தாவேக நிர்வாகி ரமேஷ் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ரொம்ப அரவணைச்சு ஐ லவ் யூலாம் சொல்லி பரபரப்பாக அந்த காட்சிகள் வைரல் ஆனதை நம்ம பார்த்துருந்தோம். அங்கே அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு சரியான வாய்ப்புகள் தரப்படலன்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கான பதில் இங்கே சொன்னால் நல்லாயிருக்கும் சார். அவன் ஐ லவ் தட் ரமேஷ் ஒரு விஷம் ஏவி விட்டுருக்கிறான். அவன் பேர் ஜான் ஆரோக்கியசாமிங்கிற விஷம். நீங்க எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்ததும் சீமான் என்ன சொன்னாப்புல, எடப்பாடிக்கெல்லாமாடா பயப்படுறது, நீ ஜெயலலிதாவுக்காவது பயப்பட்ட, என் தம்பின்னு சொல்லதே கேவலமா இருக்கடா, இவ்வளவு கோலத்தனமா இருக்கிறியாடான்னு கோலன்னு மீண்டும் அடிச்சாரு. நியாயம் என்கிட்ட இருந்துன்னா எவனையும் விட மாட்டேன். விஜய்க்கு இதுல சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது விஜய் இதை ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்கள ஜோசப் விஜய் திருத்தணும், ஜான் ஆரோக்கியசாமியை விஜய் கரெக்ட் பண்ணணும், அல்லது இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கும், அவமானமாட்டும் இருக்கும், அசிங்கமாட்டும் இருக்கும். தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அரசியல் ரீதியா அரசியலோட நிறுத்திக்கிறேன். இப்படி 4 பேரை ஸ்ட்ரீட் ஃபெல்லோஸை விட்டுக்கிட்டு நம்ம கிட்ட மோதி பார்க்கறது சரியில்லை. அதுக்குள்ள தகுதி உங்களுக்கு கிடையாது. அம்மா தாயே உலகத்தை ரட்சிக்கும் தேவதையே என்னையும் காப்பாத்தமான்னு எந்த ஜெயலலிதா போய் நின்னீங்களோ, எந்த சசிகலா காலில் விழுந்து புரோக்கரேஜ் பண்ணீங்களோ, உங்க அப்பா நடராஜன் பேசிட்டேன் நடராஜன் பேசிட்டேன்னு சொல்லும் போது அந்த நடராஜனே நேருக்கு நேரம் எடுத்து அடி பொண்ணு அடிச்சு சொல்லி அடிச்சவங்க நாங்க. நீங்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. மோடி ஒருத்தரை பார்த்ததுக்கும் மோடியை ஒருத்தர் போய் பார்த்ததுக்கும் வித்தியாசம் தெரியாத மண்டுகள் அட்டுகள் முட்டாள்களுக்குள்ள பிரச்சனை. இந்த முட்டாள்கிட்ட நான் இப்படி வாதம் பண்ண முடியும்? அதான் நீ அம்புப்பா, உன்னை நான் நேசிக்கிறப்பான்னு அந்த தம்பியை அரவணைச்சுக்கிட்டு மேட்டரை விட்டுட்டு போயிட்டேன். விஜய்க்கு சான்ஸ் கொடுக்குறேன், ஜான் ஆரோக்கியசாமியை தட்டி வைங்க. அவர் காப்பி கேட்டு சீமானுக்கு வாந்தியை தான் எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட பார்க்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிடுங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் திரு தாவேக நிர்வாகி ரமேஷ் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ரொம்ப அரவணைச்சு ஐ லவ் யூலாம் சொல்லி பரபரப்பாக அந்த காட்சிகள் வைரல் ஆனதை நம்ம பார்த்துருந்தோம். அங்கே அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு சரியான வாய்ப்புகள் தரப்படலன்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கான பதில் இங்கே சொன்னால் நல்லாயிருக்கும் சார். விரும்பல அதை. அதாவது சொன்ன திரும்ப ஏதாவது பேசிட்டு இருப்பான். அது அவன் ஐ லவ் தட் ரமேஷ் ஒரு விஷம் ஏவி விட்டுருக்கிறான். அவன் பேர் ஜான் ஆரோக்கியசாமிங்கிற விஷம். அவங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷனுக்காக தான் அவனை பற்றி நான் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்டு இருந்தேன். அந்த பெரிய மனுஷனை மனசு புண்பற்றக்கூடாது. இன்னும் கூட அந்த பெரிய மனுஷனை நான் மதிக்கிறேன். அவரோட மரியாதைக்கு தான் இவனை நான் விட்டு வச்சிருந்தேன். ஒரு லெவலுக்கு மேலே விட்டு வச்சிடக்கூடாதுங்க தான் இப்போ 1-2 இதில் அடித்தேன். நம்ம இப்போ ஒருத்தனுக்கு மெரிட்டை சொல்லுவோம். அவன் அவர் பாமகவுக்கு 5.5% எடுத்து கொடுத்தது சாதனை தான். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு எங்கேயாவது அமெரிக்காவிலிருந்து காப்பி அடித்து கொண்டு வந்தாலும் கூட 5.5% பழைய ஸ்ட்ரென்த்தை பாமகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததெல்லாம் சாதனை தான். நம்ம கரெக்டாக சில விஷயங்களை சொல்லக்கூடியவர். இப்போ தேவையில்லாத விஷ வேலையை பண்ணது அந்த நபர் தான். நம்மளும் பொறுத்து பார்த்தோம். இப்போ நம்ம அந்த விளக்கத்தை சொல்லி கேட்குறீங்க, நான் சொல்லிடுறேன். எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை மோடி பார்த்ததுக்கும் மோடியை விஜயை காத்து கிடந்து கோயம்புத்தூரில் போய் பார்த்ததுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க தான் இந்த இளைய தலைமுறை பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னே நடந்தது தம்பி ரமேஷுக்கெல்லாம் தெரியாது. அப்போ அவன்கிட்ட என்ன விளக்குனாலும் அது அவன் புரிஞ்சிக்க மாட்டான். ஸோ அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக தலைவா படத்தை காலி பண்ணும்போது உலகத்தை ரட்சிக்கும் அம்மா தாயை என்னையும் ரட்சியம்மான்னு விஜய் பிறவிக்கோளையால் வேற என்ன செய்ய முடியும்? அப்போ ஜெயலலிதாட்ட போய் கெஞ்சினாப்புல. நான் இதெல்லாம் விஜய் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பட் பிறவிக்கோளையா கெஞ்சினது ஆதாரம். எஸ் ஏ சந்திரசேகர மறுக்க மாட்டாரு, சோபா சந்திரசேகர மறுக்க மாட்டாரு. ஐயா எஸ் ஏ சந்திரசேகர்லாம் மாநில அரசை எதிர்த்து படம் எடுத்தவர் தான், வீரத்தோட படம் எடுத்தவர் தான். ஐயாவை எனக்கு புண்படுத்துகிற மாதிரி நான் அதை சொல்லலை. ஆளுங்கட்சிக்கு எதிராக ஐயா படம் எடுத்து நீதிக்கு தண்டனை அதெல்லாம் பெரிய படங்கள்லாம் பண்ணவர் தான் ஐயா. ஐயாவை நான் மதிக்கிறேன், எஸ் ஏ சந்திரசேகர் ஐயாவை. பட் இவன் இப்படி நம்மளை தேவையில்லாமல் ரப்சர் பண்ணும்போது விஜய் பிறவிக்கோளையா ஜெயலலிதா கெஞ்சினாங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுத்தப்படுறோம். அதனால தலைவா படம் அந்த அம்மையார் டெஸ்பரேட் ஆட்டி அடிச்சாங்க. அப்போ உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஜெயலலிதா காலில் விடுறதை தவிர வழியே இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் வீரமா எஸ் நான் எதுனாலும் நியாயத்தை பேசுவேன். மோடியை பார்த்தீங்க கோயம்புத்தூரில், வரவேற்கிறேன். மோடி யார் பார்த்தாலும் மனசார நான் வரவேற்பேன். நாளைக்கே விஜய் கொஞ்சம் நல்ல ஓட்டு எடுத்துக்கிட்டு 29 மோடி கூட வந்தால் நம்ம வரவேற்க தான் செய்வோம். அதில் நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அப்போ நீங்கள் போய் மோடியை நேரில் பார்த்தும்
6% வாக்கு ஜெயலலிதா அம்மையார் உயர்ந்துட்டாங்களே. அப்போ நீங்கள் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா அம்மையார் நிரூபிச்சுட்டாங்களே. அதான உண்மை. அப்போ இது ஆதார். இதை நான் சொன்னா ரமேஷ் எனக்கு சொல்ல டைம் கொடுப்பானா? அவன் இன்னும் என் மேலே பேசுவானா மாட்டானா? ஒன்று. அடுத்தால 2021 சர்க்கார் படத்தை எடப்பாடி பழனிசாமி அடித்தார். நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்ததும் சீமான் என்ன சொன்னாப்புல, எடப்பாடிக்கெல்லாமாடா பயப்படுறது, நீ ஜெயலலிதாவுக்காவது பயப்பட்ட, என் தம்பின்னு சொல்லதே கேவலமாக இருக்குடா, இவ்வளோ கோலத்தனமாக இருக்கிறியாடான்னு கோலன்னு மீண்டும் அடித்தார். விஜய்க்கு சீமானுக்கு என்ன ஆயிற்று? 3.8 6.8 உயர்த்தினார். இதனால பாதிப்பும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அப்போ சீமானு விஜய் ஒன்றுமில்லைன்னு நிரூபிச்சிட்டாரு. அடுத்தால விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் டைமில் கள்ளக்குறிச்சி சாராயச்சாவுக்கு போய் பார்த்தாரு. உதயநிதி ஸ்டாலின் அடி நொறுக்கி தள்ளிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் கமல்ஹாசனும் பிரச்சாரத்துக்கு போகல, கனிமொழியும் பிரச்சாரத்துக்கு போகல, உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினும் போகல. உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி தலைவர், அவர் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போனார். விஜய் கள்ளக்குறிச்சி சாராயச்சாவெல்லாம் பார்த்தது திமுகவுக்கு விக்கிரவாண்டியில் டேமேஜ் பண்ணுங்கிற நோக்கம்தான். திமுகவுக்கு போலிங் அதிகமாயிட்டு விஜய் ரசிகர்கள்லாம் நோட்டாக்கு போட்டுருவாங்கன்னாங்க. நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அப்போ நீ என்ன சொல்ற, எங்களுக்கு 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்ற. நீ சொல்லக்கூடிய உன்னோட 1 கோடி உறுப்பினர் அந்த புள்ளி உரப்படி பார்த்தா உனக்கு ஒரு 40,000 50,000 பேர் விக்கிரவாண்டியில இருக்கணும். அது 50,000 பேரும் விக்கிரவாண்டியில யாருக்கு ஓட்டு போட்டான்? இல்ல, விக்கிரவாண்டி அந்த தேர்தல் காலத்தை விஜய் தவற விட்டார் தானே சார்? தவற விட்டது நான் போலரைசேஷன்ல தான் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தவற விட்டுட்டாரு. அது நின்னா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி சைனட் சாப்பிட்ட மாதிரி ஆகும் கூட தவற விட்டுருக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, நீ கட்சி ஆரம்பிக்கிறதே இந்த இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். இன்னைக்கு ஈரோடு கிழக்கு முடியுதில்ல, அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ தப்பான ஆலோசனைகளால் கட்சி ஆரம்பிச்சு அல்லல் பண்றீங்க. அப்போ நீங்க சீமான் அதுல டாக்டர் ராமதாஸ் 10.5 வேணும்னு எடுத்து வைன்னு அவமானமா இருக்கு, ரொம்ப அவமானமா இருக்குன்னு முதலமைச்சர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை மிரட்டி நிற்கிறாரு. அப்போ அதுக்கு பயந்து எடப்பாடி களத்துல விட்டு ஓடுறாரு பதில் சொல்ல முடியாம. நீங்களும் வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஓடுனீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அப்போ கோலத்தனம் தானே அது. சீமான் நிற்கிறாரு. அப்போ சீமான் நிற்கிறது ஒரு தைரியமா நிற்கிறாரு. எண்ணி கொடு, அளந்து கொடு, கிள்ளி கொடுக்காத, அள்ளி கொடுக்காதன்னு அவர் கான்செப்டை சொல்லி ராமதாஸ் கான்செப்டுக்கு மாறுபட்டு ஒரு கான்செப்டுக்குள்ள அவர் நிற்கிறாரு. அப்ப இந்த இடத்துக்குள்ள நீங்க போன பிறகும் திமுக கழகம் முன்ன விட 23% வாக்கு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் பெற்றிருக்கு. அப்ப உதயநிதி ஸ்டாலின் விஜயை வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டியில நிரூபிச்சுட்டாரா இல்லையா? நான் ஆதாரத்தோட தானே சொல்றேன். நீங்க கள்ளக்குறிச்சி சாராய சாவை போய் பார்த்ததுல திமுக அரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, திமுக கேண்டிடேட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இடைத்தேர்தல் தானே சொன்னா அது எத்தனை இடைத்தேர்தல் நம்ம பார்த்துருக்கோம். இங்க 63% எப்படி போக முடியும்? போலிங் எப்படி கூடியிருக்க முடியும்? அல்லது உங்களுக்கு 40,000 ஓட்டு இருக்க, அவங்க நோட்டாவுக்கும் போடல, அவங்க நோட்டாவுக்கு போட்டு நோட்டாவையும் உயர்த்தல, திமுகவுக்கு எதிராக போட்டு திமுகவையும் கீழே தள்ளல, தென் போலிங்கும் குறையல. அப்போ விஜய் விக்கிரவாண்டியில் வெட்டு செல்லாத நோட்டு தானே. இதை சுனில் கனகல் ஒத்துக்குவாரு, பிரசாந்த் கிஷோர் ஒத்துக்குவாரு, ஜான் ஆரோக்கியசாமி ஒத்துக்க மாட்டாரு. இப்படி ஆக்கி விட்டது ஜான் ஆரோக்கியசாமி. இதுல வேற சீமான் வேற அங்க பேசினாரு, அண்ணனும் தம்பியும் உதயநிதி ஸ்டாலின் வர விட்டுருவோமான்னு. சீமானுக்கு என்ன ஓட்டு அங்க கூட்டிட்டு? அதிமுக ஓட்டுல 1% ஓட்டு தான் சீமானுக்கு கூடிச்சு. அப்பவே நான் சொன்னேன், தம்பி சீமான் நிற்கிறது நான் பாராட்டுறேன். துணிச்சல் ஒன்னதானோட அடிக்க சொன்னேன், பறைய அடிக்க சொன்னேன்னு கேட்டவர் துணிச்சலா நிற்பாரு, அந்த துணிச்சல் தம்பிட்ட இருக்குன்னு நிற்கிறத நான் பாராட்டுனேன்னா, அங்க போலரைசேஷன் ஒரு தானே சொன்னேன். 55% ஓட்டு திமுக அணி தாண்டுன்னு சொன்னா இல்லையா? 25% மேல டாக்டரே எடுப்பாருன்னு சொன்னா இல்லையா? அவங்க 63 எடுத்தாங்க, இவங்க 29 எடுத்தாங்க. இது விக்கிரவாண்டி களம். இப்போ இவர் பரந்தூர் விமான நிலையத்தை போய் பார்த்துட்டாரு. அதனால ஈரோடு கிழக்குல திமுக என்ன குறைச்சல் வந்துட போகுது? இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் பார்த்த விஜயால திமுக என்ன பாதிப்பு வந்துட போகுது? அதுல இதுல பண மோசடின்னு கூட சொல்றாரு, இது கூட குற்றச்சாட்டு பண்றாரு. என்ன வந்துட போகுது? இன்னைக்கும் இந்த ஈரோடு கிழக்கு களத்துல இவர் யாராவது மதிக்காங்களா? அஜித் என்ன பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு நாம் தமிழர் ஓட்டு கேட்கிறாங்க. அப்போ விஜய் ஒரு பொருட்டு இல்லைன்னு தானே காட்டுறாங்க. சிவகார்த்தியனை பற்றி சீமானே பேசுறாரு. லாஸ்ட் இயர் புக் மை ஷோல அதிக டிக்கெட் புக் பண்ண சிவகார்த்தியனுக்கு அமரன் படத்துக்கு தான். அவரை சீமானே பேசுறாரு. அப்போ திமுகவும் உங்களை ஈரோடு களத்துல ஒரு பொருட்டா எடுக்கல, சீமானும் ஈரோடு களத்துல உங்களை பொருட்டா எடுக்கல. உங்களை பொருட்டா எடுத்துக்கிட்டு தப்பா உங்களுக்கு ஏதோ பெரிய புண்ணாக்கு தெருப்புழுதி ஓட்டெல்லாம் ஈரோடு கிழக்கு இது விக்கிரவாண்டில இருக்குங்கிற மாதிரி பேசின சீமானுக்கு அங்க ஒன்றும் விக்கிரவாண்டியில வாக்கு வங்கி கூடல, போலரைசேஷன்ல நிற்க முடியல. நீங்களே களத்துக்குள்ள வந்தனாலும் பிஞ்சு போயிருப்பீங்க. இதுதான் யதார்த்த நிலைமை.
இதெல்லாம் அந்த தம்பிகிட்ட நான் சொல்ல முடியுமா, கேட்டுக்கிடுவானா, டைம் கிடைக்குமா எனக்கு? இதுல எதுவுமே தப்பு கிடையாது. இந்த மாதிரி விஜய் சொல்லக்கூடிய அதிலே நான் சொல்லியிருப்பேன் 214 கேண்டிடேட் போட்டு விஜய் அந்த மாதிரி பலத்தை நிரூபிங்கிறேன், கமல்ஹாசன் மாதிரி பலத்தை நிரூபிங்கன்னு சொல்றேன். ஒருவேளை உங்ககிட்ட யாரும் கூட்டணிக்கு வந்தாங்கன்னா சேர்த்துக்கிடுங்க. கூட்டணிக்கு சத்தியமா யாரும் பலம் நிரூபிக்க முன்னாடி உங்ககிட்ட வரமாட்டாங்க. இன்னும் 4 இருக்குன்னா அப்ப 2031 போறீங்களா? அதிகார பகிர்வு தரேன் அப்படின்னு அதான் 31 போறீங்களா? 26 உங்ககிட்ட யாருமே வரலையே. அதிகார பரிவு தரதுக்கு ஒண்ணுமில்லாத எம்டி ஹேண்ட வச்சுக்கிட்டு இருக்க உங்கள்கிட்ட யார் வாரா? இந்த இடத்துல ரஜினிகாந்தை பற்றி பேசாண்டான்னு இருந்தேன். 5.5% ஓட்டு எடுத்த தினகரன் ரஜினி சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட தயாரா இருந்தாரு. திருமாவளவன் ரஜினி சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட தயாரா இருந்தாரு. திருநாக்கரசன் ரஜினி இது பண்ணாரு. ராமதாஸ் ரஜினியை பெருசா மதிச்சாரு. சோ ரஜினிக்கு உள்ள ரேஞ்சுங்கிறது வேற, அவருக்குள்ள கமலஹாசன் 3.7% ஓட்டு எடுத்தவர் ரஜினியை மதிச்சார். நானும் என் நண்பன் நான் தான் போய் பார்த்து பேசினேன். அப்போ நீங்க ரஜினிகாந்த் சிஎம் ஒத்துக்கிடணும்னு கமல்ஹாசன் பேசினேன். கமல்ஹாசனுக்கு அவருக்கு நண்பருங்க ஈகோ வந்தது. அவரு நீ யாரையா இடையில என் நண்பங்கிட்ட நான் பேசிக்கிடுவேன், என் நண்பங்கிட்ட நான் பேசி முடிவு பண்ணுவேன்னாரு. ஏன்னா நான் சொன்ன சீட்டு கமல்ஹாசனுக்கு குறைச்சலா சொல்லியிருக்கலாம். நான் ரஜினிக்கு ஆதரவா தான் அதுல பேசினேன். ரஜினி ஒரு பெரிய சக்தியா காட்டி கமல்ஹாசன் அவர் நல்ல ஓட்டு எடுத்த சீட்டெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினிக்கு ஒரு ரஜினி சிஎம் நீங்க வரக்கூடிய கான்செப்ட் பண்ணேன். இதை காப்பி அடிச்சுக்கிட்டு விஜய்க்கு அதை ஃபாலோ பண்ண முடியலான்னு ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு நினைச்சா அது ரஜினிக்கு வந்தது, விஜய்க்கு வராது. உங்களுக்கு ஒப்ராளத்திலையும் பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் என்கிட்ட இருந்து காப்பி அடிச்சது, காப்பி பண்ண ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட இருந்து காப்பி அடிச்ச ஸ்ட்ராட்டஜி. இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எங்களை சுத்தி இருக்கக்கூடிய எங்க நட்பு வட்டாரம் எல்லாத்துக்குமே தெரியும். அதை காப்பி அடிச்சுக்கிட்டு ரஜினியை வந்து பார்த்தாரு மோடி, இவரு மோடியை போய் பார்த்தாரு. அவருக்கு வித்தியாசம் இல்ல, சும்மா என்னத்தையும் பேசுறதா? சோ அது இல்லைன்னு எனக்கு இதெல்லாம் சொன்னா இன்னும் 4 வார்த்தை பேசுவான். அந்த தம்பி மேல நமக்கு எதுவுமே கிடையாது. அவன் அன்பு காட்டுறதுக்காக ஐ லவ் யூ அந்த தம்பியை கட்டி பிடிச்சேன், அன்பு காட்டிட்டேன், அவ்வளவுதான். இதுல எனிமி வந்து ஜான் ஆரோக்கியசாமி அல்லது விஜயே இதா இருந்தா எனக்கு எல்லா திரைப்பட நடிகர்களும் யாரு துணிச்சலான ஹீரோங்கிறது முதற்கொண்டு திரைப்பட ஹீரோயின்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இனிமே நான் பேச வேண்டியது இருக்கும். இது வந்து இன்னும் வரும். நீங்க விட்டுட்டு போகக்கூடியவங்க கிடையாது. நியாயம் என்கிட்ட இருந்துன்னா எவனையும் விட மாட்டேன், அது யாரா இருந்தாலும். விஜய்க்கு இதுல சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது விஜய் இதை வந்து ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்களை ஜோசப் விஜய் திருத்தணும், ஜான் ஆரோக்கியசாமியை விஜய் கரெக்ட் பண்ணணும், அல்லது இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கும். அவமானமாட்டும் இருக்கும், அசிங்கமாட்டும் இருக்கும். தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அரசியல் ரீதியா அரசியலோட நிறுத்திக்கிறேன். இப்படி 4 வேற ஸ்ட்ரீட் ஃபெல்லோஸை விட்டுக்கிட்டு நம்ம கிட்ட மோதி பார்க்கறது சரியில்லை. அதுக்குள்ள தகுதி உங்களுக்கு கிடையாது. அம்மா தாயே உலகத்தை ரட்சிக்கும் தேவதையே என்னையும் காப்பாத்தாமான்னு எந்த ஜெயலலிதா போய் நின்னீங்களோ, எந்த சசிகலா காலில் விழுந்து புரோக்கரேஜ் பண்ணீங்களோ, உங்க அப்பா நடராஜன் பேசிட்டேன் நடராஜன் பேசிட்டேன்னு சொல்லும் போது அந்த நடராஜனே நேருக்கு நேரா எடுத்து அடிச்சு சொல்லி அடிச்சவங்க நாங்க. நீங்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. நியாயமா இருந்தா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க நாங்க. நியாயத்தை பேசுவோம். நியாயம் எங்கிட்ட இருந்துன்னா யாரையும் விட மாட்டோம். இன்னைக்கு நாங்க சொல்றோம், நீங்க 214 கேண்டிடேட் போடுங்க, அல்லது உங்கள்கிட்ட யாராவது கூட்டணி வந்தா கேண்டிடேட் போடுங்க, போட்டு ஒரு நல்ல வாக்கு வலிமை எடுங்க. 2029 மோடி தலைமையில கூட பிரதமர் வாங்க, உங்களை வரவேற்கிறோம். 2024 உங்களை வரவேற்றோம். ஆனா நீங்க நல்லெண்ணம் இல்லாம ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமியும் கேண்டிடேட் விட்டா அது மோடி கேண்டிடேட் சௌமியா அன்புமணி ஜெயித்துருவாங்க, இவரு அண்ணாமலை ஜெயித்துருவாரு, மோடி ஏசி சண்முகம் ஜெயித்துருவாரு, நம்ம ஓட்ட பிரிச்சான்னு களத்துக்குள்ள வரல. களத்துக்குள்ள வராத உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு நான் சொல்றேன். உண்மைதானே இது? விஜயகாந்த் 2006 ஓட்டை நிரூபிச்சு 2009 ஓட்டை நிரூபிச்ச போது தானே 41 சீட்டு ஜெயலலிதா கொடுத்தாங்க. கமல்ஹாசன் 2019 ஓட்டை நிரூபிச்சு 21 ஓட்டை நிரூபிச்சும் போது தானே ஸ்டாலின் ராஜ்யசபாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அப்ப நீங்க ஓட்டை நிரூபிக்கல, நீங்க அது உண்மைதானே? நாளைக்கு நல்லாவே நிரூபிங்க, மோசமா நிரூபிங்க, சுமாரா நிரூபிங்க, எப்படி வேணாலும் நிரூபிச்சுட்டு போங்க. ஆனா நீங்க பலம் நிரூபிக்காதவர் இன்னைக்கு. நீ சசிகலா 0%, தீபா ஜெயக்குமார் 0% மாதிரி விஜயும் 0% தான். உங்களுக்கு தினத்தந்தி ஹிட்டிங் போடுறாங்க, தினமலர் ஹிட்டிங் போடுறாங்க, புதிய தலைமுறை, நியூஸ் 18 தொலைக்காட்சியெல்லாம் அவங்களை பெருசா எடுக்கிறாங்க. மறுக்க வரல. ஆனா நீங்க பலம் நிரூபிக்காதவர் தானே. இதுதானே உண்மை. இந்த உண்மையை நீங்க வந்து ரஜினிக்கு 50% சொன்னீங்கன்னு கேட்டா அதுவும் நான் சொன்னது உண்மைதான். ரஜினி என்டிஆர் மாதிரி 50% வருவாருன்னு பொசிஷன் பண்ணுன்னு சொன்னேன். அது எனக்கு மன வலிமை இருக்கு. நான் எங்க அண்ணனை பொசிஷன் பண்ணினேன். அது அந்த மன வலிமை இருக்கணும். உங்களுக்கு அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களை யாருமே சீண்டல. சீமான் டிக் அடித்த சீமான் துணை முதல்வர் சீமான் சொல்லிட்டாப்புல, நீ வேணா எனக்கு துணை முதல்வராக வந்துட்டு போன்னு ஒரே அடியா அடிச்சுக்கிட்டு கீழே தான் டாப்புல சீமான். அடுத்தால திருமாவளவங்கிட்ட
சிஎம் ஏத்துக்குவார்னு ஆதவ அர்ஜுனாரை வச்செல்லாம் சொன்னாப்புல. எப்பா நீ விஜய் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னா உன்னை தூக்கி விட்டுற, நீ விஜய் கிட்டே போய் நின்னுக்கன்னு திருமாவளவன் சொல்லிட்டாரு. அப்போ நீங்க திருமாவளவன் எதுக்கு தயாராகிறாரு? திருமாவளவன் விஜய் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னா திருமாவளவன் வருவார். இது நான் சூர்யா ஹாஸ்பிட்டல்ல பார்த்து சகோதரர் திருமாவட்டே சொன்னது. நீங்க வந்து இனிமேல் பல்ட்டி அடிக்காதீங்க, ஜம்ப் பண்ணாதீங்க. ராமதாஸ் 2009 தோத்த மாதிரி பிற ஜாதிகள்லாம் உங்களுக்கு எதிராக போயிடுவான். பரையர் இன்னைக்கு வந்து வடதமிழகத்தின் வெற்றி வீரர்கள் டிசைனிங் ஃபேக்டர்னு நிற்கிறது வந்து பலருக்கும் பிடிக்கல. அது உங்களுக்கு பாதிப்பாக வந்துடும். நான் தான் உங்களை வெற்றி வீரர்னு சொல்றேன். வெற்றி வீரரா நீங்க திமுக கூட்டணியிலே தொடருங்க. கூட்டணி மாறுறதா இருந்தீங்கன்னா உங்களை சிஎம்மா யாராவது ப்ரொஜெக்ட் பண்ணுனா அதுல நீங்க போங்க. அப்ப நான் சொன்ன பேரு டாக்டர் ஐயாவோ சீமானோ உங்களை சிஎம்மா சொன்னாருன்னா நீங்க அதுக்குள்ள போறதுல தப்பு இல்லைன்னு தான் திருமாவளவனோட சொன்னேன். அதை மனசுல ஏத்திக்கிட்டு இன்னைக்கு விஜய் திருமாவளவன் சிஎம்மா சொன்னா போகலாம். திருமாவளவன் விஜய் சிஎம்மா சொல்ல மாட்டாருல்ல, பலன் நிரூபிக்காதவரை. 3 தடவை வெற்றி வீரரா இருக்கவரை வெறும் கூட்டம் சேர்க்கக்கூடிய பலன் நிரூபிக்காத விஜய் தானே சொல்லணும். அப்ப இங்க சிக்கலே இங்க தானே வருது. இதெல்லாம் நான் தெளிவா சொல்றேன். காரணம் விஜய் பலன் நிரூபிக்கல. பலன் நிரூபிக்காதவரை கருத்து கணிப்பு, அது கணிப்பு, இது அரசியல் விமர்சகர்கள், செய்தி தொடர்பாளர் 1000 பேசலாம். ஆனா முடிவெடுக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும் பலன் நிரூபிக்காதவர்னு. முடிவெடுக்கக்கூடிய எடப்பாடிக்கு தெரியும் பலன் நிரூபிக்காதவர்னு. முடிவெடுக்கக்கூடிய சீமானுக்கு தெரியும் பலன் நிரூபிக்காதவர்னு. சீமானே 30 சீட்டுக்கு தான் அவங்களை மதிச்சாரு, பலன் நிரூபிக்காதவங்களை. அப்ப எடப்பாடி 8 சீட்டு 12 சீட்டுக்கு மேல மதிப்பாரா? ஜெயக்குமாரே விஜயகாந்தாவது 8% 10% எடுத்தவர். அவருக்கு அம்மா 40 சீட்டு கொடுத்தாங்க. இவர் பலமே நிரூபிக்காதவர், இவருக்கு எப்படி சீட்டு கொடுக்க முடியும்னு கேட்கிறாங்க. சோ இங்க பிரச்சனையே மோடி ஒருத்தரை வந்து பார்த்ததுக்கும் மோடியை ஒருத்தர் போய் பார்த்ததுக்கும் வித்தியாசம் தெரியாத மண்டுகள், அட்டுகள், முட்டாள்களுக்குள்ள பிரச்சனை. இந்த முட்டாள்கள்கிட்ட நான் இப்படி வாதம் பண்ண முடியும்? அதான் நீ அம்புப்பா, உன்னை நான் நேசிக்கிறப்பான்னு அந்த தம்பியை அரவணைச்சுக்கிட்டு மேட்டரை விட்டுட்டு போயிட்டேன். இது நீங்க எப்படி அவனை பண்ணலான்னு என் நண்பர்கள் பலரும் கேட்கிறாங்க. நான் அவனை பெருசா எடுக்கல. அவனை ஏவி விட்டது ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரு. அப்ப ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரு கிட்ட கூட நம்ம மோதல்ல. விஜய் கிட்ட ஒவ்வொரு ஹீரோயினும் யார் யாரு சுத்த வீரர்கள், ஹீரோக்கள்னு பலதும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாம அடுத்தால பேச ஆரம்பிச்சோம்னா விஜய்க்கு நல்லா இருக்காது. விஜய் அதை புரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி பட்ட தரம் குறைந்த செயல்களை நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், யாரு நம்ம தரம் என்னன்னு நினைச்சு விளையாடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் நம்ம ஜான் ஆரோக்கியசாமி மேட்டர்ல விஜய் அந்த இடத்துல மேட்டர் ஆவாரு. விஜய்க்கு சான்ஸ் கொடுக்குறேன். ஜான் ஆரோக்கியசாமியை தட்டி வைங்க. அவர் வந்து காப்பி கேட்டு சீமானுக்கு வாந்தியை தான் எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட பாக்குறாரு. அதை புரிஞ்சுக்கிடுங்க. இதுக்கு மேல விஜய்க்கு இதுக்கு மேல சொல்லதுக்கு ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான்.